நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 ஒரு புதிய கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க, நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட எஸ்பிஐ வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க. 150 கால் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைப்பான போஸ்ட்டையும் பார்க்கலாங்க. போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபினான்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக வந்து 150 கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து வர வச்சுருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரெகனைசிங் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை மினிமம் 21 வயசுங்க, மேக்ஸிமம் 32 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், பிடபிள்டி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 64,820 தொடங்கி 93,960 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேண்டிடேட்ஸ்களை வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் இந்த ஃபீஸுக்கான இதை வந்து கட்டணத்தை வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/1/2025 தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/1/2025 ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறாங்க.